நேற்றைக்கு முன்தினம் கமலா என்பவர் ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில், இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ, அதேபோல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ, அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடர்கின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்பவர் ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில், இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ, அதேபோல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ, அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடர்கின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்பவர் ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில், இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ, அதேபோல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ, அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடர்கின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன்.